எங்கெல்லாம் அண்ணன் உன்னை தேடினோ எங்கெல்லாம் அண்ணன் உன்னை தேடினோ எங்கெல்லாம் அண்ணன் உன்னை தேடினோ உன் இரவழியில் தாயன்பை நாடினோ என்ன தவம் செய்தோ உன்னை நாங்கள் பெற ஏழை எளியவர்கள்
அன்பார்ந்த தோழர்களே, இரண்டாவது வரிசையிலே நமது கட்சிக்காரர்கள் அமர்ந்திருந்தால் தயவுசெய்து இடத்தை வழிவிட்டு வரும் கவிஞர் பெருமக்களுக்கு, கருத்தாளர்களுக்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வந்தால் எல்லோரும் எந்திரிக்க வேண்டியிருக்கும் கட்சிக்காரங்கெல்லாம். அதனால் நல்ல இடத்த பார்த்து போய் உட்காந்துக்குங்க. கவிஞர் பெருமக்கள் அனைவரும் அருமையான அந்த கர்நாடக இசை பாடலை பாடிய சகோதரி சத்யா அவர்களுக்கும், உடன் பாடிய சுதா, பார்வதி, இன்னொருத்தர் பேர் தெரிய மாட்டேங்குது, அவங்க மூவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அடுத்து பாட போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாட்டு. 1500 படங்களுக்கு இசையமைத்த அண்ணன் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து அவரே பாடின பாட்டு. ஆனால் இப்போ அவர் மேடையில் சொல்லிட்டார், என்னை கூப்பிட்டு மேலே பாட வைக்காத, நான் கீழே உட்காந்துக்கிறேன்னாரு. அதில் அண்ணன் வரும்போது மேலே கூப்பிட்டுக்குவோம். இப்போ அந்த பாட்டை அண்ணன் மேலே நீங்கள் பல்லவி பாடி விடுறீங்களா? பல்லவி பாடுறீங்களா? ஏன் அங்கே 100 அண்ணன் 100 பாடுறீங்களா? அங்கேயே கேளுங்க. சரி, அப்போ பாலை முருகன் அவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு, இதை பயன்படுத்திங்க. நன்றி. இந்த இசை நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று துணை பொதுச் செயலாளர் ஐயா வன்னியரசு அவர்களும் ஐயா தகட்டூர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் அழைத்து, இந்த வருடம் மன்னருக்கு சிறப்பாக நிகழ்ச்சி இருக்க வேண்டும், அந்த இசை நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். நான் வேற எந்த இசை நிகழ்ச்சியும் இப்போ செய்வதில்லை, தலைவருக்காக மட்டுமே. தலைவர் என்று சொல்லிவிட்டால் அதை விட வேறு அன்பு என்ன? அதனால்தான் இன்று அவருடைய பிறந்த நாளில் கூட புது உடைகளை நாங்கள் வாங்கி இன்று சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் மட்டுமில்லை, நீங்கள் அனைவருமே நாளை இன்னும் சிறப்பாக இருப்பீர்கள். எனவே அதனால் இத்தனை கலைஞர்களும் திரைப்படத்துறையிலிருந்து அண்ணன் சங்கர் கணேஷ் அவர்களால் பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். அவர் முன்னால் வாசிப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. கடந்த மாதத்தில் ஐயா இசைஞானி செல்லும்போது கூட அண்ணன் மட்டும் இந்த தமிழகத்திலே இருக்கிற தலைவர்கள் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஆனால் தலைவர் மட்டும் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் அண்ணனோடு உரையாற்றினார். இது 2வது முறை நான் பார்த்திருக்கின்றேன். அண்ணன் போகும்போது மட்டும் ஐயா இசைஞானி அவர்கள் அவரோடு அவர் வாழ்ந்த கதையும் கஷ்டப்பட்ட கண்ணீரையும் சொல்லி அவரிடம் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதெல்லாம் அவருக்கு நினைவுபடுத்துகிறார். என்றால் அந்த இசைஞானியே மிக அளவில் மதிக்கக்கூடிய, புகழக்கூடிய ஒரு அன்பு தலைவர், அன்பு அண்ணனுக்கு இந்த பிறந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது பாடுங்க.